நம்ம நடிப்பின் நாயகனான சூரிய அவர்களுடைய கருப்பு திரைப்படத்துலேருந்து அடுத்து எப்போ அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் மூலியமாக நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்னடா உளர்ற, என்னென்னமோ சொல்கிற, சித்தாரா என்டர்டெயின்மெண்ட் சொல்கிற, கருப்பு அப்டேட்டுக்கு அவங்க ஏன்டா ஹிண்ட் கொடுக்கணும், கருப்பு ப்ரொடியூசர் ட்ரீம் பிக்சர்ஸ் ஓடியதில் அப்படிலாம் கேட்பீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ எத்தனை சூர்யா ரசிகர்கள் கருப்பு திரைப்படத்திற்குரிய அப்டேட்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கன்ஃபார்ம் இந்த வீடியோ வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் அப்படிதான் சொல்லணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேங்கிறது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ முதலாவதாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சூர்யா அவர்களுடைய 46வது திரைப்படமான விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அந்த திரைப்படத்திற்கான டீசரை வந்து பார்த்திங்கன்னா மண்டே ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபீஷியலாக இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் டீமே சொல்லிட்டாங்க அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது நடிகரோட அப்டேட் வருது அப்படின்னா அந்த தேதியில் வேறு எந்த நடிகரோட அப்டேட்டும் வராது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகரோட வேறு எந்த படத்தோட அப்டேட்டும் வந்து வராது. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ மண்டே விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்டேட் வருது அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கருப்பு டேரக்டரான ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இன்னும் 7-8 நாள் இல்லைனா 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் கருப்போடைய அப்டேட் வந்து வந்துடும் அப்படின்னு அந்த திரைப்படத்தினுடைய டேரக்டரே வந்து சொல்லிட்டாரு. ஸோ அப்படி பார்க்கல அவர் அந்த வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஸோ அப்படி பார்க்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸோடைய டீசர் வந்து பார்த்திங்கன்னா மண்டே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்துலேருந்து ஒரு பயங்கரமான அப்டேட் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ இப்போ அந்த அப்டேட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா செகண்ட் சிங்கிள் அப்டேட்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம செகண்ட் சிங்கிள் வந்து நம்ம சிம்பு அவர்கள் பாடியிருக்காரு. ஸோ உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் அப்டேட் அஃபீஷியலாக நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் டேட் அப்டேட் எப்போ ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த போஸ்டரில் உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா யோசிச்சு பண்ணுங்கள், சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறோன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ சம்மருக்கு ரிலீஸ் பண்ண போகிறோங்கிறது வந்து ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 7-8 மாதம்லாம் இல்லை, இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் தான் சம்மருக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நாள் ரிலீஸ் டேட் அப்டேட்டுக்கும் ஒரு நாள் செகண்ட் சிங்கிள் அப்டேட் தேர்ட் சிங்கிள் அப்டேட்னு ப்ரொமோஷனுக்குலாம் டைம் எடுக்க முடியாது. முடிஞ்ச அளவு எல்லா ப்ரொமோஷனே ஒரு ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைமுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி செகண்ட் சிங்கிள் அப்டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் டேட் அப்டேட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதேமாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி கருப்பு திரைப்படத்துடைய செகண்ட் சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே அந்த அப்டேட் வந்து கன்ஃபார்ம் வந்துடும். ஏன்னா பிகாஸ் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வீடியோ போட்டே ஒரு வாரம் ஆச்சு, அவர் அந்த வீடியோவில் வந்து 10 நாளுக்குள்ளே அப்டேட் வந்துடும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் டியூஸ்டே அல்லது வெனஸ்டே கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஸோ அதேமாதிரி நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் இப்போ தான் ஒரு பயங்கரமான பேங்கர் வந்து ரிலீஸ் பண்ணுவார், பவளமல்லி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு இன்ஸ்டாகிராமை ரூல் பண்ணிட்டு இருக்க அதே கேப்பில் இப்போ அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய் அபியங்கரோட அப்கமிங் பேங்கர் வரப்போகுது அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் அபியங்கர் அவர்களும் நம்ம சிம்பு அவர்களும் சேர்ந்து தான் இந்த செகண்ட் சிங்கிள் பாடியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ சும்மாவே நம்ம சாய் அபியங்கர் பாடினா பிளாஸ்டாக தான் இருக்கும். இப்போ ஸ்பெஷல் ரெஃபரன்ஸாக ஸ்பெஷல் கேமியோவாக நம்ம சிலம்பரசன் அவர்கள் வர வந்திருக்காரு. ஸோ பாடல் வந்து எப்படி இருக்க போதுங்கிறது இப்போயே ஒரு பயங்கரமான ஹைப் வந்து எனக்கு கிரியேட் ஆகுது அப்படி தான் சொல்லியிருக்கோம். ஸோ எத்தனை பேர் இணைய மாதிரி கருப்பு திரைப்படத்தினுடைய செகண்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ஹைப் இருக்கும், மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்ம ஸ்டைலில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் கருப்பு செகண்ட் சிங்கிள் அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த பாடலுக்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களின் கே. நன்றி, வணக்கம்.